ப்ரைஸ் லாட். அந்த ஜீசஸ் சைட்டு காலில் பார்க்குற ஒருத்தரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்நாளையில் கூட நம்ம தேவ மகிமை குறித்து நான் பேசலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் செஞ்சது எனக்கு ஏராளம் தாவீது சொல்கிறது போல் நான் தகுதி இல்லாத ஆள், படிக்காத ஆள், பலவீனமான ஆள். நான் முன்னவே ஒரு சாட்சியில் சொன்னேன், எனக்கு நான் ரொம்ப படிக்கையில் கடந்தெல்லாம் கர்த்தரை தேடி போகலை. எனக்கு ஒரு வேலைக்காக நான் ஓடினேன். ஆனாலும் என்னை ஆண்டவர் 7 வயசில் ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் நான் அட்மிட் ஆகியிருக்கும் பொழுது, குழந்தையாக இருக்கும் பொழுது என் தாயார் எனக்காக சொல்லுவாங்களா, அங்கே ஜெபிக்க வரவங்க கிட்டலாம் வெள்ளை ஒயிட் சாரியில் வருவாங்க, நான் பார்த்துருக்கேன். ஃபேஸ் எனக்கு தெரியாது. அவங்கள பார்த்து சொல்லுவாங்களாம், இந்த பிள்ளைக்கு ஆப்ரேஷனுமா, காப்பாற்ற முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரத்தம் இல்லையா, ரத்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க, அதனால் ஜெபம் பண்ணுங்கம்மான்னு சொல்லுவாங்களாம் எங்கள் அம்மா. அது பல வருஷம் கழிச்சு ஏதோ பேசும்போது அது சொன்னாங்க. பிரியமானவர்களே, இந்த தாயார் ஜெபித்துட்டு, இந்த தகப்பனார் ஜெபித்துட்டு போனாரோ, இன்றைக்கு 50 வயசுக்கு மேலே ஆண்டவர் எனக்கு ஆயுசு நாட்களை கொடுத்துருக்கிறார். கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நாளையிலே அப்படியே என்னோடய சாட்சி நான் சொல்லலாம்னு பிரியப்படுகிறேன். சாட்சி சொல்லணுன்னா இங்கே அவ்வளோ இருக்குது, நிறைய இருக்குது. அது என்ன போனால் அது கடற்கரை மணலை போல் இருக்கிறது. பிரியமானவர்களே, அப்படியாக அவர் எனக்காக எவ்வளோ நன்மைகளை அவர் செய்திருக்கிறார். பாருங்கள், அப்போது எங்கள் தாயை சொல்லுவாங்க, ரத்தம் இல்லைன்றாமா ஜெபம் பண்ணுங்கன்னு. அப்போ பாருங்கள், அவங்க ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாங்க. நல்லா ஆரோக்கியமாக இருந்த மகன் கூட என்ன பண்ணிட்டாரு, தம்பி 7 வயசு பிள்ளையும் அது இறந்து போனது. நான் உயிரோடு இன்ன வரைக்கும் என்ன பண்ணுறேன் இருக்கிறேன். அப்போ என்ன பண்ணியிருக்காரு ஆண்டவர், என் தாயின் கருவிலே நினைத்திருக்கிறார். தாவீது போல் நானும் பாடலாம். பிரியமானவர்களே, அது மாத்திரம் இல்லை, நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். நான் இதை வாசிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரிகளை நெகிழ்விடாதிருப்பீராக. எனக்காக செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரிகளை நெகிழ்விடாதிருப்பீராக. எப்பொழுதும் என்றைக்கும் உம்மோட கிருபை என்ன பண்ணிடக்கூடாது, விட்டு விடாதீங்கப்பான்னு சொல்லி என்ன பண்ணுறாரு தாவீது ராஜா சொல்லுகிறார். அதை போல் எப்போவுமே நான் கேட்பேன்ப்பா, நீங்கள் மட்டும் என்னை விட்டு போயிடாதீங்கன்னு. ஏன்னா நிறைய நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், ரொம்ப பயங்கரமாக. அதாவது பாருங்கள், நான் ஒன்று சொல்கிறேன். ஸ்கூலுக்கு அனுப்பினா முதுகில் அடித்தா ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிச்சு. 7 வயசில் அந்த ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிச்சு. அதனால் என் படிப்பு போச்சு. பிரியமானவர்களே, படிப்பு போச்சு. போய் உக்காந்துட்டு வர்றதுக்கு என்னை அனுப்பலை. ஆனால் நான் என்னை விட பலசாலிகள் செய்கிற வேலையை நான் செய்தேன். பிரியமானவர்களே, நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறவங்க என்ன வேலை செய்வாங்களோ அந்த மாதிரி வேலையை நான் பலவீனமான பாத்திரம் நான் செய்தேன் என்று சொல்ல வருகிறேன். அப்போ கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார். பிரியமானவர்களே, இந்நாளிலே கோடியாக சொத்து இருந்தாலும், நலநீர்கள் இருந்தாலும், நல்ல ஆகாரங்கள் இருந்தாலும், நமக்கு பலன் இருந்தால் தான் சாப்பிட முடியும், ஜீரணமாகனதான் சாப்பிட முடியும். அதை நம்ம நடந்தால் தான் அனுபவிக்க முடியும். படுக்கையில் கிடக்கிறவன் கோடியாக இருந்தாலும் அனுபவிக்க முடியுமா? பிரியமானவர்களே, அதே போல் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், எனக்கு தேவையானதெல்லாம் கர்த்தர் எனக்கு செய்து கொடுத்தார். நான் வேலை செய்யும்படியாக ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு நான் பண்ணியிருக்கேன். இந்த பிள்ளை படித்தா முதுகில் அடித்தாங்கன்னா எதனா ஆயிடுன்னு சொல்லி என் படிப்பு போச்சு. பிசாசானவன் அப்போவே என்ன பண்ணிட்டான், எதையோ ஒன்று சொல்லி என் படிப்பு போச்சு. ஆனால் என் தேவாதி தேவன் நான் யார், அவர் யார் என்று அறிந்து கொள்ள இந்த பேதை கொண்டு சொல்லும்படியாக கிருபை செய்திருக்கார். பிரியமானவர்களே, அப்போ எனக்காக அவர் என்ன பண்ணுறாரு, செய்கிறவராக இருக்கிறார். என்னை ஒரு நாள் அவர் என்ன பண்ணக்கூடாது, கைவிடக்கூடாதுன்றதில் ரொம்ப கவனமாக இருக்கிறேன். அதுக்கு தான் நான் ஒரு வார்த்தை சொல்லுகிறாரு. நல்லாயிருக்கும் அந்த வார்த்தை. என்ன வார்த்தைன்னா, சோத்திரம், இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமாக இருக்கிறது. நான் படிக்கலை, என் படிப்பு அதனால் வேஸ்ட் ஆகிடுச்சு. நான் ஏகப்பட்ட வேலை செஞ்சுருக்கேன். எக்ஸ்போர்ட்டில் ஹெல்ப்பராக இருந்திருக்கிறேன், டைலராக இருந்திருக்கேன், சூப்பர்வைசராக இருந்திருக்கேன், செக்கராக இருந்திருக்கேன், அப்புறம் சூப்பர்வைசராக இருந்தேன், அப்புறம் சாம்பிள் டைலராக இருந்தேன், அப்புறமா பீஸ் வாங்கிட்டு வீட்டில் தச்சிருக்கேன்.
ப்ளவுஸ் சுடி தைச்சி கொடுத்துருக்கேன் நிறைய. என் பையன் காலேஜ் போகிற வரைக்கும் பேண்ட் ஷர்ட் தைச்சி கொடுத்துருக்குறேன். என் தம்பி பிள்ளைங்களுக்கும் ட்ரெஸ்ஸு தைச்சி கொடுத்துருக்கேன். எங்கள் அம்மாவுக்கு பல வருஷங்கள் ப்ளவுஸ் தைச்சி கொடுத்துருக்கேன். இப்படி கஷ்டம் வேலை கம்பெனியில் வேலை, வீட்டில் வேலை, இப்படி இப்படி இதர வேலைகளும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா செய்திருக்கிறேன். பிரியமானவர்களே, எனக்கு கையெழுத்து போட தெரியாது, எனக்கு படிக்க தெரியாது, நிறைய மிஸ்டேக் பண்ணுவேன். அப்போ பாருங்கள், என்னை படிக்க வைத்த ஆண்டவர் கிருபை செய்தார். எங்கள் சித்தப்பா ஒருத்தர் இருந்தார். அங்கேயும் ஆட்களை இவ்வளோ அழகாக வைத்திருக்கிற எங்கள் சித்தப்பா அப்பா கூட பிறந்த ரெட்டப்போர், எங்கள் அப்பா கூட பிறந்தவர் ஒருத்தர். அவர் பிள்ளைகளெல்லாம் அவர் படிக்க வச்சார். அதில் 2 பிள்ளைகள் படித்தாங்க, 2 பிள்ளைகள் சரியாக படிக்கலாம். ஆனால் என்ன படிக்க வைக்கணும்னு அவர் சொல்லுவார். அது எவ்வளோ பெரிய வார்த்தை இல்லை, படிக்க வைக்கணும், நீ இங்கே இரு படிக்க வைக்கிறேன்னு சொல்லுவார். எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்னை வக்கீலுக்கு படிக்க வைக்கணும்னு சொல்லுவார். அடிக்கடிக்கு உன்னை நான் வக்கீலுக்கு படிக்க வைக்கிறேன் அப்படி சொல்லுவார். அவர் தான் எனக்கு என்ன பண்ணுவார், வாய்ப்பாடு எடுத்து வச்சு காங்காச்சா ஏபிசிடி 1 2 3 அதெல்லாம் சொல்லி கொடுப்பார். எனக்கு ஒரு மளிகை கடை வச்சுருந்தாங்க. எங்கள் பாட்டி வீட்டில் மளிகை கடை வச்சுருந்தாங்க. அவங்க அங்கே என்ன பண்ணுவாருன்னா, ஒரு மூட்டை மேலே என்னை உட்கார வச்சுட்டு எனக்கு காங்கச்சான் ஏபிசிடி இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பார். நான் ஒப்பிக்கணும். அப்புறம் வாய்ப்பாடு சொல்லிக் கொடுப்பார், நான் ஒப்பிக்கணும். அதெல்லாம் எனக்கு என்ன பண்ணுவாருன்னா சொல்லிக் கொடுத்தார். ஒரு ஆசானாக இன்றைக்கு நான் வேதம் படிக்கிறேன், கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பான்னு அப்படியே ஒரே வாரத்தில் முடிச்சுட்டு போகவே முடியாது பிரியமானவர்களே. ஏன்னா இந்த வேதத்தை நான் 8வது முறை படிக்கிறேன். ஏன்னா 100 வாட்டிலாம் படிச்சிருக்காங்க, முட்டிலே படிச்சிருக்காங்க. என்னங்க, நான் பலவீனமானவானாலும் அந்த பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்குன்ற வசனம் என் வாழ்க்கையில் நிறைவேறினது பிரியமானவர்களே. பாருங்கள், அவர் சொல்லி கொடுத்ததை நான் எழுத்துக்குட்டி படிப்பேன். ஆனால் ரொம்ப நேரம் ஆகும். இந்த ஒரு வசனம் படிக்க எனக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும். எப்போனா என் பையன் 3 வயசு, நான் ஆல்ரெடி சாட்சியில் சொல்லியிருக்கேன். 95 பிறந்தாவன், 95 பிறந்தான். 96 95 96 97 நான் சர்ச்சுக்கு போகிறேன். 97 98 வச்சுக்க சர்ச்சுக்கு போகிறேன். அவர் படிக்க சொல்லுவார். எனக்கு வெக்கமாக இருக்கு, நான் படிக்க மாட்டேன். ரொம்ப எழுத்து படிமா, அப்படி உள்ளவங்களை தான் பேதைகளை தான் ஆண்டவர் பயன்படுத்துவார், ஞானிகளை வெக்கப்படுத்தும்படி உன்னை உயர்த்துவார் சொல்லுவார். நான் நம்ப மாட்டேன். அப்போ பாருங்கள், எனக்காக அவர் எங்கள் சித்தப்பா சொல்லி கொடுத்ததை அங்கே ஒன்று இப்படி படிப்பேன், அப்படி படிப்பேன். எனக்கு வெக்கமாக இருக்கும். அவரில் படிமா அப்படி சொல்லி எனக்கு எப்படியாவது இந்த ஒரு வசனத்தை என்ன பண்ணிவிட சொல்லிக் கொடுப்பார். அங்கே ஒரு ஆசானை என் தேவன் எனக்காக வைத்தார். அவர் என்னெல்லாம் சொல்லி எனக்கு ஜெபித்தாரோ. பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் வேதம் படிக்கிறேன்னா அவர் ஒரு காரணம். எங்கள் சித்தப்பா 100% காரணம். அதுக்கப்புறம் அந்த ஐயா எனக்கு 100%. பல வருஷம் எனக்காக அவர் ஜெபித்திருக்கிறார். எனக்கு என்னெல்லாம் ஜெபித்தாரோ அதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்து. பிரியமானவர்களே, கர்த்தர் அங்கே ஒரு ஆசானை வைத்து அங்கே எனக்கு ஆண்டவரை பற்றி சொல்ல, எனக்காக ஜெபிக்க, ஆண்டவரோட அருமை எனக்கு தெரிந்து கொள்ள அங்கே ஒரு தேவ மனுஷனை பார்க்கும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாவது உயரமாக இருக்கிறது. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னு சொன்னால், நான் பலவீனமான பாத்திரம், ஆனாலும் நான் அவ்வளோ ஒரு வார்த்தை துணியை நான் துவைப்பேன், வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணுவேன். 8 ஹவர் 9 ஹவர் 1 ஹவர் ஓட்டியோடு சேர்த்து நான் 9 ஹவர் செய்வேன். அதுக்கான பலனை இந்த ஐயா ஜெபிக்கிறாருன்னா மறுநாள் நான் போய் செய்வேன். கர்த்தர் அப்போ எனக்காக யாவும் செய்து முடிப்பார். இந்த அறிவு எனக்கு எட்டாவது ஆச்சரியம், எனக்கு எட்டாவது உயரமாக இருக்கிறது. அப்போ பாருங்கள், அப்போ நான் செய்வேன். அதனால் என் வாழ்க்கை, என் குடும்பம், என்னோட சூழ்நிலை எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணினாருன்னா மாற்றி போட்டார். அது மாத்திரம் இல்லை, நான் வேலை செஞ்சு சம்பாதிக்க முடியாது ஆண்டவர் என்ன பண்ணார், கிருபை செய்தார். இன்னும் நான் சொல்ல போனேன்னா, இந்த வேதம் படிக்கிறது மாத்திரம் இல்லை, ஒரு ஊழியத்தை கொடுத்து சும்மா போய் அந்த சபையில் சிஎஸ்சியில் போய் நான் ஜெபம் பண்ணிட்டு தேவைக்கு ஓடினவ இன்றைக்கி மற்றவர்களை ஜெபிக்கும்படியான ஒரு ஊழியக்காரியாக மாற்றினார். கர்த்தர் எனக்கு யாவும் செய்து முடிப்பார். அது இந்த அறிவு எனக்கு எட்டாத ஆச்சரியம் உயரமாக, எனக்கு எட்டாத உயரமாக இருக்கிறது. அது மாத்திரம் 40 50 பாட்டு எழுதும்படியாக எனக்கு மெட்டு தெரியாது, பார்த்தே தெரியாத ஆளுக்கு இன்றைக்கு 40-50 பாட்டு எழுதும்படி ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கார், கிருபை செய்திருக்கார். அது எனக்கு எப்படி இருக்குது, இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாவது உயரமாக இருக்கிறது பிரியமானவர்களே.
அப்படியாக பிரியமானவர்களே, அதுக்கப்புறம் நிறைய சாட்சிகள் இருக்குது. நான் சொல்லணும்னு சொன்னேன், ஏகப்பட்ட சாட்சிகள் இருக்கிறது. அப்போ பாருங்கள், எனக்காக என் 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 கூட இருக்கிற என் புருஷன் கூட எனக்கு என்ன பண்ணலாம் தெரியுங்களா, ஒரு இடம் ஒன்று நாங்கள் வாங்கியிருந்தோம். அந்த இடத்துல அந்த இடத்த ஒரு ஏரியில் தான் எல்லோரும் வாங்கினோம், நானும் வாங்கிட்டேன். அன்றைக்கி எங்கள் தங்கச்சி வீட்டு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வந்த உடனே நான் பாத்திரம்லாம் தேய்க்கலாம் அப்படி இப்படியே போட்டு போய்ட்டுமேன்னு பாத்திரத்தை எடுத்து நான் வெளியே போட்டுட்ருக்கேன். அப்போ நாங்கள் ஒரு சின்ன வீட்டில் ஓட்டி வீட்டில் கொடுத்துன்னு எடுத்து போட்டுகிட்டே இருக்கேன். ஆண்டவர் தெளிவாக பேசுகிறார், போ இடத்தாண்ட போ, இடத்தாண்ட போ அப்படின்னு சொல்கிறார். என்ன நமக்கு ஏன் திடீர்னு இடத்தாண்ட போன்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்குதே. ஞானஸ்தானம் எடுக்கல பிரியமானவர்களை. எதுக்கு சொல்கிறேன்னா, அதுதான் எனக்காக யாவும் செய்து முடித்தான்னு சொல்லுவேன். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை என்னோட வாழ்க்கையில் உமது கரம் கரத்தின் கிரிகளை நிகழ்விடாதிருப்பீராக. இது எப்போது எனக்கு அவர் வேண்டும். மனுஷ உதவி விருதா, ஆனால் அவரோட உதவி பெருசு பிரியமானவர்களே. நான் ஓடுறேன், அந்த இடத்தாண்ட ஓடுறேன், கொஞ்சம் தூரம்தான். ஓடும்பொழுது ஒரு பொண்ணு ஒருத்தவங்க பார்த்துட்டு, அக்கா என்ன ஓடி வரீங்க, உங்கள் வீட்டுக்காரர் சொன்னாரான்னு கேட்டாங்க. என்ன சொன்னார்? ஒன்றும் சொல்லலையேன்னு. ஒன்று இல்லைக்கா, உங்கள் இடத்த 4-5 பேர் சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. உங்கள் வீட்டுக்காக தான் சொல்லி வந்தீங்களோன்னு நினச்சேன். ஐயோப்பா, அவர் சொல்லப்பா, எதுவுமே சொல்லலைப்பா. நானே தான் பாத்திரம் தேய்ச்சி எடுத்து தேய்க்கலான்ட்டு போட்டுட்ருக்கேன். என்னோட இருதயத்தில் இடத்தாண்ட போன்னு ஒரு சத்தம் கெட்டுச்சு ஓடி வந்தோன்னா அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க பிரியமானவர்களே. அப்போ கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அப்போ பாருங்கள், அவங்க சொன்னாங்கப்பா, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட போய் நான் சொல்கிறேன், அவருக்கு எதுவுமே கேட்கல அப்படின்னு. சரி, நீங்கள் உங்கள் இடம் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், வேலி போடுங்க, 4 லோடு மண்ணை கொட்டுங்கன்னு சொன்னாங்க. சரி, நான் வந்துட்டேன். நான் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கேட்குறேன், இந்த மாதிரி சொன்னாங்களாமேனு கேட்கத்தானே அந்த 4 ஆளுங்கிட்ட. அப்போ தானே நம்ம இடம் தெரியும்னா, ஏன் அவங்ககிட்ட கேட்டு என்னை உதவாங்க சொல்கிறியான்னு எனக்கு கேட்டார். பிரியமானவர்களே, நான் என்ன சொல்ல வருகிறேன்னா, கூட இருக்கிற புருஷனோ பிள்ளையோ அறிந்துக்காமல் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் நம்முடைய இருப்பாரானால் நமக்காக யாவும் செய்து முடிப்பார். ஒரு அதிகாரி செய்ய முடியாது, ஒரு டாக்டர் செய்ய முடியாது, ஒரு பெரிய அறிவாளி செய்ய முடியாத காரியத்தை நம்மோடு அவர் இருப்பார். ஆனால் அவர் செய்து முடிப்பார் பிரியமானவர்களே. அப்படியாக பாருங்கள், அது பாருங்கள், இன்னொரு வார்த்தை முடித்து சொல்கிறேன். தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகள் தொகை எவ்வளவு அதிகம். நான் ஒரு நாளைக்கும் என்னோடய சாட்சியோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக. அப்போ இந்த ஆலோசனை எனக்கு ஏகப்பட்ட ஆலோசனை கொடுத்துருக்கா பிரியமானவர்களே. நான் இந்த ஆலோசனை மறுத்து போய் அடி வாங்கியிருக்கேன். நான் கேட்டு காப்பாற்றப்பட்டிருக்கிறேன் பிரியமானவர்களே. ஒரு எதை சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு ஊழியக்காரங்க தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு யார் பேரறிவாளன் ஜெயிலில் இருந்தார் பார்த்தீங்களா, ராஜீவ்காந்தியோட கொலை வழக்கில் இருந்தார் பேரறிவாளன். அவங்க தாய் வராங்க, அவங்க கிறிஸ்டின் ஆகிட்டாங்க, அக்கா நீங்கள் வாங்கினோன்னு நான் அவங்கள பார்க்க ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. நான் போகலான்ட்டு ரொம்ப மும்முரமாக இருக்கேன். ஆனால் என் உள்ளத்தில் என்ன பண்ணுது, அவள் பொய் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்னோட பேசுகிறார். கடைசி வரைக்கும் சொல்கிறார், அவள் பொய் சொல்கிறான்னுட்டு. நம்ம மதிக்காமல் போனோம் பிரியமானவர்களை. கடைசியில் அந்த அம்மா வரல, வேறு ஒருத்தவங்க வந்தாங்க. அப்போ பாருங்கள், எவ்வளோ ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுக்குறவராக இருக்குது. அப்புறம் நான் அந்த பொண்ணு, அந்த ஐயாவை, அந்த ஊழியக்காரன் பொண்டாட்டி, ஊழியக்காரோட அக்காவை, இவங்களெல்லாம் கேட்டதுனால நான் வெளியே எதனா சொல்லிவிடுவேன் நினச்சாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. நான் சொன்னி லாஸ்ட்டு கட்டேண்டி அவர் தானே வராருன்னு அந்த அம்மா தானே வராங்கன்னு சொன்னேன். ஏன் இப்படி பண்ணுறேன்னா, ரொம்ப ஈஸியாக அவ்வளோ பெரிய பொய்யை ரொம்ப ஈஸியாக அவள் சொல்லிட்டு போயிட்டான். எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் காலையில் கனவில் அவங்க எல்லாம் குடும்பமாக சேர்ந்து என் இடுப்பு எலும்பு உடைக்கிறாங்க என் கனவில். நான் சொல்கிறேன், சத்தியமாக நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் கத்துறேன். பிரியமானவர்களே, நாம் ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம கேட்க வேண்டும். நம்மளாம் ஒரு ஆள்னு அவர் நமக்கு ஆலோசனை கொடுக்குறாருன்னா அதை அறிந்து கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் ஒரு வீட்டுக்கு போகாதுனார். போனதுலேருந்து எனக்கு இந்த 2 பாதத்துலேயும் சைடில் முட்டியண்டா அப்படி வலி. நேற்று கூட சாக்ஸ் போட்டிருந்தேன். பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவர் பேச்சை கேட்காம போகும்பொழுது நம்ம அடி வாங்குறவர்களாக இருக்கிறோம். அதே இன்னொரு விஷயத்தில் நான் காப்பாற்றப்பட்டேன் பிரியமானவர்களே. அந்த இடங்களை காப்பாற்றி கொடுத்தார், என் சொந்த இடத்தை காப்பாற்றி கொடுத்தார், வீடு கட்டும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். பிரியமானவர்களே, அவரோட ஆலோசனைகளை சொல்லணும்னா எனக்கு எத்தனை, தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகள் தொகை எவ்வளவு அதிகம், சொல்லிக்கிட்டே போகலாம்.
பிரியமானவர்களே, அவைகள் நான் என்ன போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். நான் விழிக்கும்போது இன்னும் மண்டையிலே இருக்கிறேன். பிரியமானவர்களே, தாவீது ராஜா ருசிச்சு 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 எழுதியிருக்கிறார். பிரியமானவர்களே, அப்படியாக அவர் 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 சாட்சிகளை சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைக்கும் நான் ஜீவனோடு இருக்கிறது, இன்றைக்கும் நான் ஓடுகிற ஓட்டம், இன்றைக்கும் நான் நடைகள் ஆண்டவரோட கிருபை. வீட்டு வேலையும் செய்யணும், ஊழியமும் செய்யணும், குரூப்பில் வீடியோ போடணும், யூடியூப் சேனலில் வீடியோ போடணும். அது மாத்திரம் இல்லை, நான் வெளி வேலைகளும் செய்யணும், வெளியும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். கிராம ஊழியம், ஹாஸ்பிட்டல் ஊழியம், பீச் ஊழியம், அப்படி சபைக்கு ஓடணும். எல்லாத்தையும் நான் செய்யும்படி ஆண்டவர் எனக்கு ஒரு வேலையை கொடுத்தார். பிரியமானவர்களே, இதை பார்க்கிற கிறிஸ்துவ பிள்ளைகள் இருப்பீர்கள். ஆனால் இந்த யூடியூப் சேனலுக்காக, ஜீசஸ் சை டு கால் யூடியூப் சேனலுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அடியால் என் பேர் சுமதி, ஜெபம் பண்ணுங்க. இந்த ஊழியத்தை கொடுத்துற கனமான ஊழியை நான் சாகும் வரை என்னோடய ஓட்டத்தை ஆண்டவர் இடத்துல நான் ஒப்பு கொடுத்து ஓடணும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஊழியம் பிரமாதமான ஊழியம், இது பரலோகத்தின் வேலை. இந்த வேலையை செய்யும்படியான அடியாளுக்கு என் பிள்ளைகளோட பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவரோட சமூகத்தின் வேலைகளை, இந்த சுவிசேஷ பணி செய்தே ஆக வேண்டும். பிரியமானவர்களே, அவர் வருகை மிக மிக சமீபம். எனக்கு அதிக கடைசி காலத்தை குறித்து நான் எனக்கு வெளிப்படுத்தினதெல்லாம் இந்த ஜீசஸ் சை டு கால் யூடியூப் வழியில் நான் போட்டிருக்கேன். 3-4 இதுவாக போட்டிருக்கேன். நீங்கள் பாருங்கள், பாகமாக போட்டிருக்கேன். பாருங்கள், தேடி பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, அநேக புரோஜாதிகளுக்கு அனுப்புங்கள். இந்த சாட்சியெல்லாம் நிறைய நான் சொன்னதெல்லாம் கிறிஸ்துக்குள் நடந்து போகும்பொழுது நான் பெற்றுக்கொண்டது. அவர் ஊழியத்துக்கு வந்த பிறகு அதிகமாக தேசத்தை குறித்து எனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். பிரியமானவர்களே, அதை நீங்கள் கடைசி காலத்தை குறித்து அந்த இது பாருங்கள், சாட்சி கேளுங்க. அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, பைபிளில் இருக்கிறதுக்கும் இதுக்கும் அவ்வளோ ஒத்து போகுதுன்னு சொல்லி ஆச்சரியமாக இருக்கிறது. இதுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அநேக ரட்சிக்கப்பட ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, யாராவது ஒரு பிரஜாதிக்காவது இந்த 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 யூடியூப் இந்த மெசேஜ் அனுப்பிவிடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. நாளையில் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம் பார்க்குற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், பிள்ளைகள், வாலிபர்கள், புறஜாதிகள் எல்லாரையும் ரட்சிக்கப்பட இந்த சேனல் காரணமாக இருக்கணும். தகப்பனே, உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.